இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகிற ஜூலை 29ஆம் தேதி சங்கரன் கோவில்ல நடக்கக்கூடிய ஆடி தபசு பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இல்லையா? திருச்செந்தூர் அப்படின்னா சூரசம்ஹாரம், மீனாட்சி கோவில் அப்படின்னா திருக்கல்யாணம், திருவண்ணாமலைனா கார்த்திகை தீபம், இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. சங்கரன் கோவில்ல இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் கோவிலுக்கு அங்கே அம்பாள் கோமதி அம்மன் என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். அந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? பொதுவா அந்த காலத்துலலாம் அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அந்த ஊர் சாமியோட பேரை தான் எல்லாருக்கும் வைப்பாங்க. நீங்க காந்திமதி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் இருந்தாவே அவங்க நிச்சயமா திருநெல்வேலிக்காரங்க தான். ஏன்? அங்கேதான் காந்திமதி அம்மன் அருள்பாலிக்கிறாள். அதே மாதிரி கோமதின்னு பேர் இருந்தாவே பெரும்பாலும் அவங்களுடைய ஊர் எது அப்படின்னா சங்கரன் கோவில். அந்த ஊர்ல அருள்பாலிக்கிற தெய்வத்தினுடைய பெயரைத்தான் பிள்ளைகளுக்கு வைக்கிற வழக்கம் ஒரு காலம் வரைக்கும் இருந்தது. நிறைய பேருக்கு கோமதி அப்படின்னு பேர் இருந்ததுன்னா நீங்க எந்த ஊருனா அவங்க அப்பா அந்த ஊரா இல்லைனாலும் தாத்தா அந்த ஊரா இருப்பார். சங்கரன் கோவிலில் அம்பாள் கோமதி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறாள். இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி தான் பெருசுன்னு மனிதர்கள் தான் அடிச்சுக்கிறோம். ஆனா எல்லா தெய்வமும் ஒன்றுதான். முக்கியமா என்னோட பதிவுகள்ல நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். தமிழ்நாட்டுல சிவபெருமான் வழிபாடு செய்த பெருமாள் கோவில்கள் உண்டு, பெருமாள் வழிபாடு செய்த சிவஸ்தலங்கள் உண்டு, நிறைய கோவில்கள் உண்டு. நாம தான் இந்த சிவன் இந்த பெருமாளை வழிபட்டார், அப்ப இவர் தான் பெரியவர், இந்த கடவுள் இங்க வந்து இவரை வழிபட்டார், அப்ப இவர் தான் பெரியவர்னு நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோமே தவிர, சண்டை போடுறோமே தவிர, தெய்வங்கள் பெருமாட்பா நானே போய் கும்பிடுறேன், நீ போ உனக்கு நல்லது நடக்கும் என்று நமக்கு உணர்த்துவதற்காக அந்த திருவிளையாடலை செய்தார். சிவபெருமான் நானே போறேன் நீங்களும் வாங்க என்று சொல்வதற்காக அந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சங்கரன் கோவிலுக்கு சிவன் பெரியவனா அல்லது விஷ்ணு பெரியவரான்னு சண்டை நடக்குது இல்ல, அம்பாள் பார்த்தா. சிவன் யாரு? கணவர். பெருமாள் யாரு? அண்ணன். ரெண்டு பேருக்காகவும் இந்த பக்தர்கள் அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்று இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக ஊசி முனையில் அம்பாள் தவம் செய்தாள். அவள் ஊசி முனையில் தவம் செய்து ஆடி மாதம், அந்த ஆடி தபசுனா என்ன அர்த்தம்னா அதுதான், பெருமாள் சிவன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தனர். அது ஒவ்வொரு வருடமும் சங்கரன் கோவில்ல ஆடி தபசு அப்படின்னு நடக்கும். இந்த வருஷம் 21ஆம் தேதி நடக்குது. இந்த வருஷம் கோமதி அம்மன் கோவில்ல, சங்கர நாராயணர் கோவில்ல ஆடி தபசு விழாவில் சொற்பொழிவாற்றுகிற பெரும் பாக்கியம் எனக்கு. திருச்செந்தூர் மாசி திருவிழால நான் சொற்பொழிவு பண்ணேன் 2 நாள். அப்போ எனக்கு சங்கரன் கோவில இருந்து வந்து எங்க ஊர் கோவில் ஆடி தபசுக்கு நீங்க சொற்பொழிவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த முறை என்ன அழைச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பாக்கியத்தை சங்கர நாராயணரும் கோமதி அம்மனும் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி தபசு அங்க நடக்குது. அதை போய் பாருங்க. அம்பாள் ஊசி முனையில் தவம் செய்து சிவனும் பெருமாளும் சங்கர நாராயணராக ஒரே ரூபமாக காட்சி கொடுத்த ஸ்தலம் சங்கரன் கோவில். அங்க போய் நீங்க வழிபாடு செய்கிற போது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், முக்கியமா சூரியன் புதன் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இதெல்லாம் முக்கூட்டு கிரகங்கள் இல்லையா? யாருக்காவது சூரியன் புதனோட வீட்டுல இருந்தா, புதன் சூரியனோட வீட்டுல இருந்தா, சூரியன் புதன் சம்பந்தப்பட்டிருந்தா, இப்ப சூரியன் புதன் சாரம் வாங்கி இருந்தா, இந்த மாதிரி சூரியன் புதன் தொடர்போட உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருந்ததுன்னா அவர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு முறை வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி சூரியன் புதன் சந்திரன், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாவே அது அமாவாசை திதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சூரியன் சந்திரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அவர்கள் சங்கரன் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பு. ஒவ்வொரு ஊர் கோவிலுக்கும் போகும்போதும் என்னைக்கு போறோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன் திருச்செந்தூருக்கு சஷ்டிக்கு எல்லாரும் வராங்க? அந்த கோவில்ல சஷ்டி விசேஷம். ஏன் திருவண்ணாமலைக்கு கார்த்திகைக்கு எல்லாரும் வராங்க? அங்க கார்த்திகை விசேஷம். அதே மாதிரி சங்கரன் கோவிலில் ஆடி தபசு என்பது
மிக 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 விசேஷ நிகழ்வு. நீங்க வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு முறை ஆடித்தபசு நிகழ்ச்சிக்கு வாங்க, அல்லது மற்ற நாட்கள்ல சங்கர நாராயணரையும் கோமதி அம்மனையும் வழிபாடு செய்கிற போது மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம் அது. தமிழ்நாட்டுல அம்பாள் தவம் செய்த தலங்கள்னு நிறைய இருக்கு. ஒவ்வொரு கோவிலும் கன்னியாகுமரியில் இன்றைக்கும் அம்பாள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்படி அம்பாள் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலங்கள் நிறைய உண்டு. அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னா சங்கரன் கோவில். வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே போய் சங்கர நாராயணரையும் அம்பிகையும் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.